வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து எல்லார் வீட்டிலையும் மங்களங்கள், நல்ல நிகழ்ச்சிகள், சந்தோஷங்கள் பொங்கணும். போன வருடம் 2025 இருந்த மனக்கஷ்டங்கள், பணக்கஷ்டங்கள், உடல் ஆரோக்கிய சீர்குலைவு எல்லாமே நல்லா ஆகி அந்த இறைவன் எல்லாரையும் நல்லா வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, நான் இதில் எதுவுமே தண்ணி எல்லாம் நான் சேர்த்து பிசையலை. அந்த வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கும் ஆனியனில் இருக்கிற அந்த ஈரப்பதம், கேரட்டில் இருக்கிற அந்த ஈரப்பதமே நல்லா உங்களுக்கு பாண்டிங் கிடைக்குது. இப்போ அந்த அரிசி மாவு, அந்த கடலை மாவு, அதோட கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, புதினாவை கொத்தமல்லியை இன்னும் கூட நீங்கள் பொடியாக நறுக்கிக்கலாம். இன்னும் நல்ல பொடியாக நறுக்கிட்டு வாயிலே தட்டுப்படாது. சாப்பிட்றப்ப நல்ல வாசனை, டேஸ்ட் மாத்திரம் நல்லா இருக்கும். இந்த வரமிளகா பொடி, சாம்பார் பொடி எல்லாமே போட்டு நல்லா பிசைகிறேன். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த ஈரப்பதமே நல்லா உங்களுக்கு இந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா எவ்வளோ நல்லா நிற்கிது பாருங்கள். அதுவே நல்லா உங்களுக்கு நல்ல வடை போடுற அளவுக்கு நமக்கு நல்ல கெட்டியாக வருது. அதனால் தண்ணிங்கிறதே தேவையில்லாமல் நம்ம சேர்க்கவே வேணாம். வேணால் ஸ்ப்ரிங்க்லிங் தெளித்து விட்டால் போதும். தெளித்து விட்டாலே அந்த தண்ணி இதுவே ஊற ஊற நல்லா உங்களுக்கு அந்த தன்மை வந்துடும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்ல உப்பு காரம் நல்லா ஒன்று கூடுற மாதிரி செஞ்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் வேணால் நம்ம தடவிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இங்கே போண்டா மாதிரி போட்டாலும் சரி, இப்படி தட்டையாக வடை மாதிரி போட்டாலும் சரி, நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாக காலியாகும். டக்கு டக்குன்னு சுட சுட போட போட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. தொட்டுக்க நீங்கள் தேங்காய் சட்னி வச்சாலும் சரி, சாஸ் வச்சாலும் சரி, நம்ம சௌரியம்தான். இல்லை வாசனை இந்த கொத்தமல்லி, புதினா, அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா நம்ம சேர்த்துருக்கோனால பொரித்து எடுக்கிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாம். வெங்காயம், நிலக்கடலை, கொத்தமல்லி, புதினா, கேரட்டு, துருவின கேரட்டு, லெமன் எல்லாம் ஒன்று சேர்த்து நான் பக்கோடா மாதிரி போட்டேன். இது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. உப்பு காரம் நல்லா கரெக்டாக இருக்குது. அந்த லெமன் பிழிஞ்சதுனால நல்லா அந்த புளிப்பு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வடை மாதிரி வந்தால் போடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சீக்கிரமாக வெந்துடுது. ஆனால் கொஞ்சம் நிதானமாக தான் அதை எரிய விடணும். ரொம்ப ஹீட் ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது. இப்போ அடுப்பு சிம்மிலேயே வைங்க. கொஞ்சம் ஒரு இது கூட்டினா போதும். மெதுவாக அதை இது பண்ணணும். ஏன்னா மாவு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சோண்டு கலந்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இது போடுறப்ப எனக்கு கொஞ்சம் அளந்துருச்சு. அதனால் மிச்சப்படி எல்லாமே கரெக்டாக வருது. கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சாதத்தோடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். நீங்கள் நிலக்கடலை சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்ல உடம்புக்கு நல்லது. சக்கரவள்ளி கிழங்கோட நிலக்கடலை பருப்பு, கேரட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்கிறப்போ உங்களுக்கு டேஸ்ட் நல்ல இதுவாக இருக்குது. லெமன் சேர்கிறப்போ நல்லா இருக்குது. சாப்பிட நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். செய்து பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். இப்போ தான் என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க. உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்துக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.